நான் இன்னைக்கு உங்களுக்கு இது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உள்ள இடியம்ஸ் பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்றதுக்கு என்ன இடியம்னா கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். அதாவது பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப சவுண்ட் வந்து நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்னா நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பா போலீஸை கால் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்குள்ள எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன், இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே, நான் வந்து இது சாட்டிஸ்ஃபையே ஆகலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும்னா கெட் யுவர் ஆக்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், உன்னோட ஏஜ்ல வந்து உனக்கு ஜாப் கிடைக்கும், இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருந்தா அப்படின்றது தான் இதுக்குள்ள எக்ஸாம்பிள். ஒன், விட்டுறாத, கண்டிப்பா ட்ரை பண்ணு அப்படின்ட்டு நம்ம யார்ட்டாவது சொல்லணும்னா ஹேங் இன் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹேங் இன் தேர், அதாவது விட்டுறாதீங்க, கண்டிப்பா வந்து லைஃப் வந்து பெட்டரான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு தரும், பெட்டரான லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படின்றது. ஃபோர்த் ஒன், இது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற வேலை இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பார்ட்டிக்காக நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம இருக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், அச்சோ நீ ரொம்ப லேட்டா வந்துட்டப்பா, அது நேத்தே முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா மிஸ் த போட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மிஸ் த போட், 60% டிஸ்கவுண்ட் எண்டட் எஸ்டர்டே. அதாவது 60% ஆஃப் டிஸ்கவுண்ட் உள்ள ஒரு பொருள் நேத்தே எண்ட் ஆயிடுச்சு, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா யூ மிஸ் த போட் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கண்டென்ட் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.